பொண்ணுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் எவ்வளவு முக்கியங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். எப்பவும் நீ இந்த மாதிரியே இரு. இப்ப வருவ கௌதம், எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நடந்த எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்லணும் போல இருக்கு. அந்த ஜேபிய போலீஸ்ல புடிச்சு கொடுத்தது, அத்தை கிட்ட பாராட்டு வாங்கினதுன்னு எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படணும் போல இருக்கு. தோல்ல சாஞ்சிக்கணும், உன் கைய புடிச்சுக்கிட்டு இந்த ஊரை சுத்தி வரணும்னு ஏகப்பட்ட ஆசை என் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு கௌதம். தயவு செஞ்சு சீக்கிரமா வா, என்ன ஏந்திக்கோ கௌதம். உங்க எல்லாரையும் இப்ப எதுக்காக வர சொன்னேன்னு தெரியுமா? என்னன்னு சொன்னாதானக்கா தெரியும். எதுக்கு இப்படி எல்லாரையும் காலையிலே கூப்பிட்டு வச்சுட்டு இப்படி கேட்டா என்னன்னு சொல்றது? ராகினி, இது உன் சம்பந்தப்பட்டது இல்ல, இவங்க 4 பேர் சம்பந்தப்பட்டது. எனக்கு புரிஞ்சு போச்சு அத்தை. சூப்பர் மருமக போட்டியில யாரு ஜெயிச்சாங்கன்னு இப்ப சொல்ல போறீங்க அதானே? கரெக்ட். ஹேமா ஒருத்தி தான் நான் சொன்னதை மதிச்சு இந்த போட்டிய கரெக்டா ஃபாலோ பண்றான்னு நினைக்கிறேன். அப்பாடா, அத்தைக்கு நம்ம இந்த போட்டிக்காக மெனக்கிடுறோம்னு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா பரிசு நமக்கு தான் கொடுக்க போறாங்க போல இருக்கு. அப்படியாக்கா? அப்போ அந்த பாரம்பரிய நகை யார் கைக்கு போக போகுதுன்னு முடிவு பண்ணிட்டியா? மா, யாருக்குமா அந்த நகை? சொல்றேன். நம்ம குடும்பத்தோட அந்த பாரம்பரிய நகைய ஜெயிக்கிற இடத்துல இருக்கிறது இப்போதைக்கு யாருன்னா மா, ஏமா சஸ்பென்ஸ்லாம் வைக்கிறீங்க? சீக்கிரம் சொல்லுங்கம்மா. சுபா, காவியா, ஹேமா, இந்திரா, உங்க 4 பேருக்கும் இடையில நடந்த போட்டியில இப்போதைக்கு லீடிங்ல இருக்கிறது இந்திரா தான். சூப்பர் இந்திரா, கை கொடு. சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் டி. தேங்க்ஸ். மடி, வாழ்த்துக்கள். தேங்க் யூ மாமா. சூப்பர் சூப்பர் இந்திரா. ஆமா, தேங்க்ஸ் மாமா. ஜெயா, சூப்பர் ஜெயா, நீ சரியான முடிவை தான் எடுத்திருக்க. மீண்டும் ஒரு முறை அம்மாடி இந்திரா, வாழ்த்துக்கள். நீ இந்த குடும்பத்து மேல வச்சிருக்கிற பாசத்துக்கும் அக்கறைக்கும் கிடைச்ச வெற்றிதான் இது. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஆமா இந்திரா, இந்த போட்டியில நீதான் ஜெயிப்பேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதே மாதிரிதான் இப்பவும் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். இந்திரா கலக்கிட்டடி. ஒரு நிமிஷம் எல்லாரும் இருங்க. அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? என்ன ஜெயா சொல்ற? நீ தானே இந்திரா லீடிங்ல இருக்கான்னு சொன்ன? இந்திரா இப்போதைக்கு லீடிங்ல இருக்கான்னு தானே சொன்ன, ஜெயிச்சுட்டான்னு சொல்லலையே.
அதுக்குள்ள நீங்க எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படின்னா இந்திரா ஜெயிக்கலையாக்கா? இப்போதைக்கு வெற்றியை நோக்கி அவதான் இருக்கா. ஆனா மத்தவங்களுக்கும் இப்ப கூட சான்ஸ் இருக்கு. இந்திராவை தாண்டி எல்லாரும் செஞ்சா அவங்களும் ஜெயிக்கலாம். அப்படியா அத்தை? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஹேமா, நீ ட்ரை பண்ணு. சுபா, காவியா, உங்க 2 பேர் மேலையும் எனக்கு கொஞ்சம் கூட திருப்தியே இல்ல. நீங்க 2 பேரும் இன்னும் போட்டியே போடல. என்ன இந்திராவுக்காக விட்டு கொடுக்குறீங்களா? நல்லா கேளுக்கா, இவளுங்க இந்திராக்காக தான் விட்டு கொடுக்கறாளுங்க. அப்படியெல்லாம் விட்டு கொடுத்து ஜெயிச்சா நீ இந்த பரிசு இந்திராவுக்கு கொடுக்கவே கூடாதுக்கா. அத்தை, நான் அப்படிலாம் எதுவும் விட்டு கொடுக்கல. நானும் போட்டி போட்டுட்டு தான் அத்தை இருக்கேன். அக்கா, இவ சொல்றத நீ நம்பாத. இவ போட்டியெல்லாம் போடல, இந்திராவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சப்ப கட்டிட்டு இருக்கா. ராகினி, நீ கொஞ்சம் சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். இத பாருங்க சுபா, காவியா, நான் உங்க 2 பேர்கிட்ட இருந்தும் இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன். எனக்கு இப்படி விட்டு கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால இன்னையில இருந்து நீங்களும் இந்த போட்டிக்காக மெனக்கெடணும். இல்லைன்னா அவ்வளவுதான். சரிங்க அத்தை, பாத்துக்கிறோம். இந்திரா, நீயும் அசால்ட்டா இருந்துடக்கூடாது. போட்டியோட முடிவுகள் எப்படி வேணாலும் மாறலாம். சரிங்க அத்தை. அக்கா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. அப்படி அவ என்ன பண்ணிட்டான்னு இப்ப இவ்வளவு லீடிங்ல வச்சிருக்க? ஏய் இந்திரா மத்த 3 பேர் மாதிரியும் இல்ல. அவளுக்கு வீட்ல இருக்கிறத விட வெளியில பெரிய பொறுப்பு இருக்கு. ஒரு கலெக்டரா அந்த பொறுப்புகளை தூக்கி சுமந்துகிட்டு நம்மளோட குடும்பத்தையும் விட்டு கொடுக்காம பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஆளா வந்து நிக்கிறா. இறங்கி வேலை செஞ்சு அந்த பிரச்சனைய சரி பண்றா. அதனாலதான் அவ லீடிங்ல இருக்கான்னு சொல்றேன். அக்கா, நீ ரொம்ப அவசரப்பட்டு முடிவெடுக்கிறியோன்னு தோணுதுக்கா. அக்கா ஹேமா கர்ப்பமா இருந்தாலும் நிறைய விஷயத்துல மெனக்கட்டு வேலை பார்த்திருக்காக்கா. நான் இன்னும் முழுசா முடிவு அறிவிக்கல. அதனால எல்லாருக்கும் இப்பவும் ஒரு சான்ஸ் இருக்கு. வர ஞாயிற்றுக்கிழமை தான் நான் என்னோட முடிவை சொல்ல போறேன். அதுக்கு இன்னும் 4 நாள் இருக்கு. ஹேமாவா இருந்தாலும் சரி, சுபாவா இருந்தாலும் சரி, காவியாவா இருந்தாலும் சரி, உங்க எல்லாருக்குமே இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னும் 4 நாள் மட்டும் எப்படி முடிவை மாத்திப்பீங்க? ஏமாத்துறீங்களா? அப்போ கண்டிப்பா நீ உன் முடிப்பை மாத்திப்பல்லக்கா? நிச்சயமா. இவங்க 3 பேர்ல யாராவது நல்லா பண்ணாங்கன்னா என்னோட முடிவை நான் மாத்திப்பேன். இதுல என்ன இருக்கு? ரைட்டு. அப்போ ஏதாவது செஞ்சு அந்த இந்திராவை ஜெயிக்க விடாம செஞ்சிட வேண்டியதுதான். சரி சரி, போய் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க. போங்க. தேங்க்ஸ்க்கா. நான் அப்பவே சொன்னேன்ல, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். இப்பவாவது உங்களுக்கு எல்லாம் புரியுதா? அவளை பாரு, கோச்சிட்டு போறா. சரி வா. சரி நீ வா. டேய் சித்தி, எனக்கு அந்த சுபா காவியா மேல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. அவளுங்களால எதுவுமே செய்ய முடியாது. நாம தான் ஏதாவது செஞ்சு அக்காவோட முடிவை மாத்திக்கிற மாதிரி பண்ணணும். ஆமா சித்தி. ஆனா இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன பண்றது? நீ போய் உன் பொண்டாட்டி கிட்ட பேசு. அவளை விட்டு கொடுக்காம ஒரு 4 நாளைக்கு ஏதாவது செய்ய சொல்லு. இடையில இந்த ஹேமாவையும் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டா கண்டிப்பா அவளும் ஏதாவது செய்வா. சரி. அப்ப நாம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இந்திராவை காலி பண்ணணும்.
சரி சித்தி, காவியட்ட நான் பேசுறேன். அடுத்து என்ன பண்ணலான்னு நீங்க அதை மட்டும் யோசிச்சு வைங்க. வரேன் சித்தி. ஏ இந்திரா, அக்கா மனசு ஜெயிச்சு நகைய வாங்கிடலான்னு பாக்குறியா? நான் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ ஈஸியாலாம் விட்டுற மாட்டேன்டி. அந்த நகை என்னை மீறி உன் கைக்கு எப்படி வருதுன்னு நானும் பார்க்குறேன். காவியா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க, நான் குழந்தை துணியெல்லாம் மடிச்சிட்டு இருக்கேன். ஏய், என்ன நக்கலா? சூப்பர் மருமக போட்டியில நீ ஏன் லீடிங்ல வரலன்னு கேக்குறேன். ஓ, அத கேட்டிங்களா? அதான் இந்திரா லீடிங்ல இருக்காளே, அப்புறம் என்ன? சும்மா சிரிக்காத காவியா, எனக்கு செம்ம கடுப்பாகுது. நீதான் அந்த பரிசு வாங்குவேன்னு நான் எவ்வளவு கனவோட இருந்த தெரியுமா? நீ என்னடானா கொஞ்சம் கூட வெக்கப்படாம இந்திராக்கு விட்டு கொடுத்து சந்தோஷப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. என்னங்க இவ்ளோ சீரியஸா பேசுறீங்க? ஏய், அப்புறம் இத பத்தி நீ கொஞ்சம் கூட சீரியஸா எடுத்துக்கலையா? ஒருவேளை அம்மா அப்பா சொல்ற மாதிரி இந்திராக்காக விட்டு கொடுத்துறியா என்ன? ஐயோ, அதெல்லாம் இல்லங்க. நான் ஏன் விட்டு கொடுக்க போறேன்? இங்க பாரு காவியா, நீ மட்டும் அவளுக்காக விட்டு கொடுத்தேன்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம கிட்ட பேசவே மாட்டே, பாத்துக்கோ. அட, நீங்க என்னங்க இப்படி எல்லாம் மிரட்டிட்டு இருக்கீங்க? இந்திரா லீடிங்ல வந்ததுக்கு காரணம் அவ வேலையும் பாத்துக்கிட்டு வீட்டையும் விட்டு கொடுக்காம கவனிச்சுக்கிட்டதுக்கு தான். மத்தபடி நாங்க விட்டு கொடுத்தலாம் இந்த இடம் அவளுக்கு கிடைக்கல. இது முழுக்க முழுக்க அவளோட உழைப்புனால மட்டுமே கிடைச்சது. அவ உழைக்கலனா நீ மட்டும் என்னமா? அவ வெளி வேலையை பாத்துக்கிட்டு வீட்டையும் பாத்துக்கிறானா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ குழந்தையும் கவனிச்சுக்கிட்டு வீட்டையும் தானே கவனிச்சிட்டு இருக்க. அப்ப கிட்டத்தட்ட அது இதுவும் ஒண்ணுதானே. அம்மா இதை ஏன் கணக்குல எடுத்துக்கல? அத என்கிட்ட கேட்டா எப்படி? அத்தை கிட்ட தான் கேட்கணும். கேக்குறேன். ஆனா நீ இன்னும் டஃபா ஃபைட் பண்ணு காவியா. ஏன்னா நீ ஜெயிக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சரிங்க, நான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்றேன்லாம் சொல்லாத. நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவல எனக்கு தெரியாது. எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிச்சு இந்த வீட்டோட சூப்பர் மருமகளா வந்துரு. அப்பதான் இந்த வீட்ல எனக்கு ஒரு கெத்து இருக்கும். ஓகேங்க, நான் ஜெயிச்சிடுறேன். அம்மா, அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த ரோஷியும் இந்திராவும் சேர்ந்து எனக்கு எதிராக ஏதோ பிளான் பண்றாங்கன்னு சொன்னல, நீ கூட அதை நம்ப மாட்டேன்னு சொன்னியே. ஆமா, என்கிட்ட இப்போ அதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ஒன்று மாட்டிருக்கு. கூடிய சீக்கிரம் உன் தங்கச்சியோட உண்மையான முகத்தை உங்க எல்லாருக்கும் வெளிச்ச போட்டு காட்டுறேன். ஏங்க, நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு இந்திராவை பத்தி தப்பா பேசுறீங்க. தப்பா பேசுறது நீயா இல்ல நானான்னு கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சிருக்காவியா. அந்த எவிடன்ஸ் மட்டும் என் கைக்கு வரட்டும். உன் தங்கச்சி என்ன ஆகுறான்னு மட்டும் பாரு. டேய் டேய் ஏமா டேய், என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்பலாம் இதை தூக்கி போட்டுட்டு இருக்க? அப்புறம் என் கோவத்தையும் அதிருப்தியும் எங்க போய் காட்டுறது? உங்ககிட்ட காட்ட முடியுமா? உங்களாலதான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாதே. இப்போ என்ன உன் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம போயிட்டேன்? உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு உன் மனசு கோணாம தானே நடந்துட்டு இருக்கேன். நீங்க புரிஞ்சு கிழிச்சிங்க. இப்ப கூட நான் எதுக்காக கோவப்படுறேன்னு உங்களுக்கு தெரியல. ஏய், அப்படி என்ன நடந்தது சொல்லி தொலையா. உன் மனசுக்குள்ளே ஏதாவது நினைச்சுக்கிட்டு அதுக்கு டென்ஷன் ஆனா நான் என்ன பண்ண முடியும்? ஏங்க, உங்க அம்மா பண்ணது உங்களுக்கு தெரியவே இல்லையா? என்ன பண்ணாங்க? மண்ணா போச்சு. அநியாயமா அந்த இந்திரா தான் லீடிங்ல இருக்கான்னு சொல்றாங்க. அப்படி அவ என்னதான் பண்ணி கிழிச்சிட்டா இப்ப அவள லீடிங்ல வச்சிருக்காங்க? என்ன நான் பண்றதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? ஐயோ, இதான் விஷயமா? இப்ப எப்படி இவ்வளவு சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலையே. ஏங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க? உங்க அம்மாக்கு என்ன பிடிக்காதுன்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க நம்பவே மாட்டீங்கல்ல. இப்ப பாத்தீங்களா அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு?
ஹே, அவங்க என்ன இந்திரா ஜெயிச்சதாவா சொன்னாங்க? லீடிங்ல இருக்கான்னு தானே சொன்னாங்க. அதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுறேம்மா? அட போங்க, உங்க அம்மா சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டேன். அவங்க சொன்னதெல்லாம் நான் அப்படியே செஞ்சேன். எனக்கு தெரியாத விஷயம் கூட நான் மனக்கிட்ட முயற்சி பண்ணுங்க. ஆனா கடைசியில உங்களுக்கு அது ஒரு விஷயமாவே தெரியலல. எது காஃபில உப்பள்ளி குட்டி எடுத்துட்டு வந்தியே அதுவா? ஏங்க, நான் இங்க ஒருத்தி புலம்பிட்டு இருக்கேன், உங்க காதுல அது விழுதா இல்லையா? அப்படியே நீங்க யோசிக்க போயிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணே இல்லையாம்மா, போட்டி இன்னும் இருக்கு. ஏதாவது பண்ணி அம்மா மனசை ஜெயிச்சிட்டா நகை உனக்கு தான், கவலையப்படாத. அது நான் என்ன ஏய், எதுவும் பேசாம அமைதியா இரு. அண்ணி உள்ள வாங்க. வா இந்திரா, வா காவியா. வா இந்திரா. சரி அம்மா, நீ பேசிக்கிட்டே இரு, நான் வெளில இருக்கேன். மாமா இருங்க, 2 பேரும் ஏதோ தீவிரமான டிஸ்கஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இந்திரா, சும்மா பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். கேளுங்க. என்ன ஹேமா, கோவமா இருக்கியா என்ன? இல்ல இல்ல ஹேமா, இப்ப உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உடனே உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு இங்க வந்தோம். ஆமா ஏமாக்கா, அத்தை இந்திரா தான் லீடிங்ல இருக்கான்னு சொன்னதும் உங்க முகம் மாறுறத நான் கவனிச்சேன். இந்த போட்டி ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க எவ்வளவு ஆர்வமா இருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு இதெல்லாம் மனசுல பெருசா எடுத்துக்கிட்டு நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. அதேதான் ஹேமா நானும் சொல்றேன். இந்த போட்டியால நம்மளுக்குள்ள எந்த பிரிவினையும் வந்துடக்கூடாது. இந்திரா ஜெயிச்சாலும் சரி, இல்ல நம்மள வேற யாரு ஜெயிச்சாலும் சரி, யாரும் யார் மேலையும் வருத்தப்படாம நாம எப்பவும் போல ஒத்துமையா இருக்கணும். ஆமாக்கா, உண்மையை சொல்ல போனா இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு நான் நினைச்சதே இல்ல. நம்ம வீட்ல ஒரு பிரச்சனை வரும்போது நான் செஞ்ச சில விஷயங்கள் அத்தைக்கு பிடிச்சு போய் தான் இப்படி சொல்லிருப்பாங்க. அதனால இது ஒரு விஷயமாலாம் எடுத்துக்காதீங்க. நம்ம 4 பேரும் எப்படா சண்டை போட்டு போனதா ராகினி அத்தை காத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு நாம இடம் கொடுக்காம நாம இப்போ இருக்கிற மாதிரியே எப்பவுமே இருக்கணும். என்ன எல்லாரும் ஒண்ணு கூடி வந்து என்ன போட்டியில இருந்து விலக வச்சிடலான்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீங்க மட்டும்தான் நல்ல பேர் எடுக்கணும், நீங்க மட்டும்தான் ஜெயிக்கணும், நாங்கெல்லாம் சும்மா டம்பியா உங்க பின்னாடி நிக்கணும். அதான் உங்க எண்ணம். அதெல்லாம் இனிமே நடக்காது. போட்டினா போட்டி தான், நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஹே, நாங்க உன்னை போட்டியாவே நினைக்கவே இல்லையே. சும்மா நடிக்காதீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். இந்த வீட்டுக்காக நானும் தான் எவ்வளவு செஞ்சிருக்கேன். ஆனா நல்ல பேர் மட்டும் நீங்க 3 பேர் எடுத்துப்பீங்களா? விட மாட்டேன், அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துட மாட்டேன். ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சத்தியமா உங்களை நாங்க யாரும் போட்டியா நினைக்கவே இல்ல. நீ மட்டும் பேசாத இந்திரா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க வேணா உன்னை நம்பிக்கிட்ட உனக்கு ஜால்ரா போட்டுட்டோம். ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன். என்ன உன்னால ஏமாத்தவே முடியாது. ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க பேச்செல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. மரியாதை இங்க இருந்து போயிடுங்க. நீங்களும் தான். ஏய், ஏன் இப்படி எல்லாம் எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்க? ஏங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களா? ஏய் ஏமா, போங்க.
இந்திரா சாரி. பரவாயில்ல மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வா இந்திரா. ஏய் என்ன ஏமா? நீங்க எதுவும் பேசாதீங்க, எல்லாம் எனக்கு தெரியும்.